अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अलीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम यमहकुल्लाहु रिबा व युर्बिस सदक़ात इला आखिरिल आयत सदक़ल्लाहुल अलीम व क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमल अअमालु बिन्नियात रवाहुल बुखारी औ क़ाल कमा अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இன்றைய உரையாக நாம் இந்த இஸ்லாமிய உபதேசத்திலே பார்ப்பது உதவி செய்யுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். ஏழை எளிய மக்களுக்கு, இன்னும் சிரமம் படக்கூடிய உள்ளங்களுக்கு நாம் உதவி செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை பற்றி இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த உதவும் கரம், உதவும் குணம் என்பது அது எல்லோருக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று இல்லாமல், முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்று இல்லாமல், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நாம் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். நாம் உதவி செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு உதவிகளை பன்மடங்காக நிறைய உதவிகளை நமக்கு செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நல்ல பரக்கத்தான வாழ்க்கையாக ஆக்கின்றான். யாருக்கு கல்வி அறிவுகள் இல்லையோ, யாருக்கு கல்விகள் இல்லையோ அவர்களுக்கு கல்வியின் கொடுத்து நாம் உதவி செய்ய வேண்டும். யாருக்கு பொருளாதார வசதிகள் இல்லையோ அவர்களுக்கு பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி நாம் உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு நிறைய விதமான விஷயங்களை தருகின்றான். அதிலும் ஒரு குறிப்பான ஒரு 3 விஷயங்கள் இருக்கின்றது. அது உதவி செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா தருகின்றான். அந்த 3ஐயும் பார்த்துவிட்டு இந்த உரையை நிறைவு செய்து விடுவோம். நாம் உதவி செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய முதல் கிஃப்ட், முதல் பரிசு என்னவென்றால், பெரிய பலா முசீபத்துகளை விட்டு, பெரிய பெரிய கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். நம் பிறருக்கு உதவி செய்கின்றோம் என்றால் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய தீங்குகளை எல்லாம் தடுத்து விடுகின்றான். நமக்கு எந்த விதமான சிரமங்களும் எந்த விதமான மன உளைச்சல்களுக்கும் நாம் ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவே நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். சமீபத்திலே கூட நம் கேரளாவிலே எவ்வளோ மக்கள் நிலச்சரிவின் மூலமாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நாம் பொருளாதார வசதி படைத்தவர்களாக இருந்தால் நாம் பொருளாதாரம் கொடுத்து, பொருள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் குறைஞ்சபட்சம் நம்முடைய துவாவிலாவது அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், அந்த மக்களுடைய கஷ்டங்களை போக்கிவிடு, அவர்களுடைய சிரமங்களை நீக்கிவிடு, அவருடைய வாழ்வாதாரங்களை நீ சிறப்பான ஒரு வாழ்வாதாரமாக பழைய சூழலுக்கு அவர்களை திரும்பச் செய் என்று நாம் துவா செய்ய வேண்டும். ஹதீஸ்களில் வருகிறது, நாம் ஒரு மக்களுக்காக வேண்டி, ஒரு சகோதரருக்காக வேண்டி நாம் துவா செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு மலக்கு வருவார். ஒரு மலக்கு ஆமீன் சொல்லுவாராம். அதே மாதிரி அந்த மலக்கு சொல்லுவாராம், அவர் நல்லா இருக்கணும்னு இவர் துவா செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலக்கு சொல்லுவாராம், நீயும் அதே மாதிரி நல்லா இருக்கணும், அவர் நல்லா பரக்கத்தா வாழணும், எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழணும் என்று நாம் பிறருக்காக துவா செய்தோம் என்றால் அந்த மலக்கு சொல்லுவாராம், நீயும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம நல்ல முறையில வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம். அப்போ அவருக்கு நாம் துவா செய்தோம் என்றால், அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். சரி,
உதவி செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் வெகுமதி எந்த விதமான பலா முசீபத்துகளும் பெரிய ஆபத்துகளும் விபத்துகளும் நம்மை அண்டாமல் பாதுகாக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்முடைய உள்ளத்திலே ஒரு விசாலத்தன்மை, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அதில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு ரூபத்திலேயோ நாம் உதவி செய்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலே இறைவன் மகிழ்ச்சியை போடுகின்றான். நம்ம அவருக்கு உதவி செஞ்சோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடிய தௌஃபீக் தந்திருக்கின்றான் என்கின்ற அந்த உள்ளத்திலே உண்டான சக்கீனத், அந்த மகிழ்ச்சி, அது இறைவன் தருகின்றான். எனவே பிறருக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் நம்முடைய சமுதாயமும் நல்ல முறையில் மகிழ்ச்சியாக வாழும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, நாம் பிறருக்கு உதவி செய்தோம் என்றால் இறைவன் பன்மடங்காக திருப்பி தந்து விடுவான். ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நுஸ்ஹத்துல் மஜாலிஸ் என்ற கிதாபில் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பஜாருக்கு போகிறாங்க. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கே எந்த விதமான பொருள்களும் இல்லை, அந்த அளவுக்கு வறுமையாக இருக்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பஜாருக்கு போகிறாங்க. எதுக்குன்னாக்கா தன்னுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஆடையை விற்று அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவங்களுடைய ட்ரெஸ்ஸுகளை எடுத்துக்கிட்டு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போகிறாங்க விற்பதற்காக வேண்டி. கடையில் கொடுத்தாங்க, 6 திர்ஹங்கள் கொடுத்தாங்க. 6 திர்ஹங்கள் கொடுத்தாங்க. வாங்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இடையில ஒரு யாசகர் கேட்டார், உங்கள் இடத்துல ஏதாவது இருந்தால் தாங்க அப்படின்னு சொன்னவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் யோசிக்கலை, உடனே அவங்க கொடுத்துட்டாங்க. இங்கே நீங்கள் கவனிக்கணும், நமக்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்தாலுமே கூட நாம் ஒருவருக்கு உதவி செய்வதற்கு, தர்மம் செய்வதற்கு நாம் தயங்குகின்றோம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல எதுவுமே இல்லை, அந்த 6 திர்ஹங்கள் தான் இருந்தது. அவர் கேட்டாரு, உடனே கொடுத்துட்டாங்க. உடனே அந்த ஸ்பாட்லேயே கொடுத்துட்டாங்க. போய்கிட்டு இருக்கும் போது வானத்திலிருந்து சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வரும்போது சும்மா வரல, ஒரு ஒட்டகத்தோடு வந்தாங்க. வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதை மாதிரி இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை என்கிட்ட எந்த விதமான பணமும் இல்லை, அதனால் என்னால் வாங்க முடியாதுன்னொன்னே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை உடனே காசு தர வேணாம், இதை நீங்கள் இதோடைய விலை வந்து 100 திர்ஹங்கள், இதை 100 திர்ஹங்களுக்கு நீங்கள் விற்றுருங்க, அல்லது அதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு விற்றுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை வாங்கிட்டு போனாங்க. போயிட்டு இருக்கும் போது வானத்திலிருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இந்த மலையெல்லாம் பொழிய செய்யக்கூடிய மலக்கு ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வந்து இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 160 திர்ஹமாக கொடுத்தாங்க. 160 திர்ஹம், 100 ரூபா, 100 திர்ஹங்கள் அந்த ஒட்டகங்களுக்கு, 60 திர்ஹங்கள் லாபம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 160 திர்ஹங்கள் கொடுத்தாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு வாங்கிட்டு அந்த ரூபாக்களை வாங்கி கொண்டு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட 100 திர்ஹங்கள் கொடுத்துட்டு மீதி 60 திர்ஹங்களை அவங்க வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டுக்காங்க, எங்கே இவ்வளோ காசு எப்படி வந்தது, இந்த பணம் என்பது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தாஜர்த்து மால்லாஹி தாலா, தாஜர்த்து மால்லாஹி தாலா பிசித்தத்தி தராஹிம ஆத்தானி ரப்பி பிசித்தீன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்கே இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வோட வியாபாரம் செஞ்சேன், நான் அல்லாஹ்வோட வியாபாரம் செஞ்சேன். அது யாரோ ஒரு மனிதர் கேட்டார், ஒரு 6 திர்ஹங்கள் கேட்டார், என்கிட்ட 6 திர்ஹம் தான் இருந்துச்சு, நான் கொடுத்துட்டேன், அல்லாஹ் எனக்கு 60 திர்ஹங்களெல்லாம் மாற்றி கொடுத்துட்டான். அப்போ நம்ம பிறருக்காக வேண்டி நாம் உதவி செய்தோம் என்றால், கொஞ்சமான பொருளை நாம் உதவி செய்தாலுமே கூட இறைவன் அதை பன்மடங்காக ஆக்கி நமக்கு திரும்ப தந்து விடுவான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவாவை செய்திருப்பார்கள். நான் அடிக்கடி இந்த துவாவை சொல்லியிருக்கின்றேன். யார் செலவு செய்கின்றார்களோ, பிறருக்கு உதவுகின்றார்களோ அவர்களுக்கு பகரத்தையும், யார் செலவு செய்யாமல் பதுக்கி வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவையும் தாயா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள்.
எனவே நாம் பிறருக்கு உதவ வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. எல்லோருடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.